ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இப்போ ரீசெண்டாக பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்க ரிலீஸ் பண்ண துதிகள் ஓயாது சாங் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணுறேன், பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துணிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அடைந்தாலும் என் துணிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துணிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. Thank you for watching my video. தேவனே நான் உமதண்டரையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டரையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய தூரமாக உன் சிலுவை மீதினில் நான் மாவலிய தூரமாக உன் சிலுவை மீதினில் நான் கோவை தூங்க நேரிடினும் ஆவலாயும் உன்னை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து
விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஓட்டம்னு சொல்கிறோம். ஓட்டங்களில் வித்தியாசம் இருக்குது. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இருக்குது. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னிங் இல்லையா? அதை ஓடுகிறதற்கு தம் பிடிச்சி சில வினாடிகளில் அதை ஓடி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இன்னொரு விதமான ஓட்ட பந்தயம் இருக்குது, அது மேரத்தான் ஓட்டம். ஆனால் 100 மீட்டர் ஓடுறவன் இது ஓட முடியாது, மேரத்தான் ஓட முடியாது. மேரத்தான் ஓடுற மாதிரி 100 மீட்டர் ஓட முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நம்முடைய விசுவாச ஓட்டம்னு சொல்றோமே, அது எடுத்தேன் கவுத்தேன்னு உடனே முடிகிற விஷயமா அல்லது பல வருஷங்களாய் தொடர்ந்து போகிற விஷயமா? அது எத்தனையோ வருஷங்கள் தொடர்ந்து போகுது. அப்படின்னா அது என்ன ஓட்டம்? அது நெடுந்தூர ஓட்டம். அதுக்கு கொஞ்சம் நிதானமாக ஓடணும், கடைசி வரைக்கும் ஓடணும். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்.